திருப்புகழ் பொருளுடன் பாடல் 7. முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வையின் சிறப்புகளைப் பற்றி கடைக்கணியல் வகுப்பு அருணகிரிநாதர் தொகுத்து வழங்கியதில் நாம் பார்க்கலாம். அலைக்கடல் வளைந்தெடுத்த எழுபுவி புரைந்திருக்கும் அரசன் என நிறைந்திருக்க வாழலாம். அலகை அரசர் தமக்கு அமரர் அரசன் தமக்கும் அறஞ்செலுத்தி யாளலாம். இதன் பொருள் அலைக்கடல்கள் சூழ்ந்த கடல்களையும் 7 உலகங்களை காக்கும் ஒரு பேரரசன் போல இந்த உலகத்தில் நிலைத்து வாழ முடியும். யமருக்கும் தேவருக்கும் அரசனான இந்திரருக்கும் சமமான நீதியோடு ஆட்சி செய்யும் பெரும் அரசன் போல விளங்கலாம். பாடல். அடை பெறுவதென்று முத்தி அதிமதுர செந்தமிழுக்கு அருள் பெற நினைத்து சித்தி ஆகலாம். அதிர வருமென்று முட்ட அகில்வினை சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றி ஆகலாம். இதன் பொருள் மோட்சத்தை அடைய வேண்டுமென எண்ணி இனிமையான செந்தமிழ் வழியாக இறைவனின் அருளை பெற்று சித்தி நிலையை அடையலாம். எண்ணற்ற கர்ம வினைகளை எதிர்த்து தாக்கினாலும் அவற்றை துணிவுடன் எதிர்த்து போரில் வெற்றி பெறுவது போல வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். பாடல். இலக்கிய நலஞ்சை புட்பகமுடல் நிறம் வெளுத்த இவ அரசனும் பொறுப்பும் ஏறலாம். இவர் அவர் நின்றிடத்தும் எவர் எவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம். இதன் பொருள் அழகிய மலர்களையும் மென்மையான திருமேனியையும் உடைய ஐராவத யானை போல உயர்ந்த பெருமையை அடையலாம். எங்கு யார் இருந்தாலும் அனைவருள்ளும் ஒரே இறைவன் இருக்கின்றான் என்ற ஆன்மீக உணர்வை உள்ளத்தில் பிறக்கலாம். பாடல். எமபட தொடர்ந்து அலைகில் அவருடன் எதிர் உள் உட்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம். இவை யொழியாவும் பழிப்பு தகல விடும் உங்கள் வித்தையினை இனிவிடும் பெருத்த பாரிருள். இதன் பொருள் யமன் வந்து அழைத்தாலும் கூட அச்சமின்றி எதிர்த்து நின்று இடியைப் போல முழங்கி வெற்றியை அறிவிக்க முடியும். இத்தகைய நன்மைகளை விடும் உங்கள் பழைய வழிகளை விட்டு உயர்ந்த ஆன்மீக பாதையை ஏற்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். பாடல். முளை இடைக்கிடந்து இளைப்ப மெகுமெகென வண்டி இரைப்ப முகை அவள் கடம்பு அடுத்த தாரினான். முதலி பெரியம்பலத்துள் வரைய அசல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிறுத்தம் ஆடினான். இதன் பொருள் அம்மாவின் மடியில் குழந்தையாகத் தூங்கி தேனீகள் மொய்க்கும் கடம்ப மலர்களை மாலையாக அணிந்த அழகான முருகனே, சிதம்பரத்தில் பேரம்பலத்தில் முனிவர்கள் வணங்க அன்று நடனம் ஆடிய பெருமாளே. பாடல். முனை தோற்றும் முழங்கி உற்றி முகிலென இறங்க வெற்றி முறைநெறி பறந்து விட்ட கோலினான். முதிய அவுணர் அன்று பட்ட முதிய குடர் நின்று சுற்று முதுகு கழுகு பந்தரிட்ட வேலினான். இதன் பொருள் போர்க்களத்தில் முழங்கி மேகம்போல் கர்ஜித்து தர்ம வரியில் பறந்து செல்லும் சேவல் கொடியை உடையவன். அசுரர்களை அழித்து அவர்களின் உடல்களை கழுகு கூறுமாறு செய்த வெற்றி வேலை உடையவன். பாடல். மலை மருவு பைம்புணத்தி வளர்மிகு குன்ற மெத்தி வழி குடி புகுந்து இருக்கும் மார்பினான். மழலைகள் விளிம்பி மேய்த அருவர் முலையுண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான். இதன் பொருள் மலைகள் சூழ்ந்த புணத்தில் வளர்ந்து இரு மலைகளைப் போன்ற தோள்களை உடைய வலிமையான மார்பை கொண்டவர். 6 கார்த்திகை பெண்களின் பாலை குடித்து அழகிய வடிவுடன் வளர்ந்த பாலமுருகன். பாடல். மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்றுதித்து மலை இடிய வந்துணித்த தோளினான். மயிலையும் அவன் திருக்கையும் அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைத்திருக்க வருமோ. இதன் பொருள் மலையரசன் மகளான பார்வதி பெற்ற ஒற்றை மகனென்ற மகிழ்ந்து மலைகளை இடிக்கும் வலிமை கொண்ட தோள்களை உடையவன். மயிலும் வேலும் அவன் அருள்மிகு பார்வையும் எப்போதும் நினைந்து பக்தியுடன் வாழ்வோமாக. முருகா சரணம். வேலும் மயிலும் துணை. பாடல். கடைக்கணியல் வகுப்பு. அடியார்களை முருகன் அருள் பெற வரும்படி வேண்டல். அலைக்கடல் வளைந்துடுத்த எழுபுவி புரைந்திருக்க அரசன் என நிறைந்திருக்க வாழலாம்.
அளகை அரசன் தமக்கும் அமரர் அரசன் தமக்கும் அறஞ்செலுத்தி ஆளலாம். அடைபெறுவதென்று முக்தி அதிமதுர செந்தமிழுக்கு அருள்பெற நினைத்து சித்தி ஆகலாம். அதிர வரும் என்று முட்ட அகில்வினை சண்டை நிற்க அடல் எதிர்த்து புரிந்து வெற்றி ஆகலாம். இளகிய நலஞ்செய் புட்பகலுமுடல் நிறம் வெளுத்த இவ அரசனும் பொறுப்பும் ஏறலாம். இவர் அவர் நின்றிடத்தும் எவர் எவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம். எமப்படத் தொடர்ந்து அலைகில் அவருடன் எதிர்த்து உள் உடக்க இடி என முழங்கி வெற்றி பேசலாம். இவை யொளியாவும் பழிப்ப தகலவிடும் உங்கள் வித்தையினை இனிவிடும் பெருத்த பாரிருள். முளையிடை கிடந்து இளைப்ப மெகுமெகென வண்டி இரைப்ப முகை அகல்வில் கடம்பு அடுத்த தாரினான். முதலி பெரியம்பலத்துள் வரைய அசல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிறுத்தம் ஆடினான். முனைதொறும் முழங்கி ஒன்றி முகிலென இறங்கி வெற்றி முறைநெறி பறந்து விட்ட கோலினான். முதிய அவுணர் அன்று பட்ட முதியகுடர் நன்று சுற்று முது கழுகு பந்தரிட்ட வேலினான். மலை மருவு பைம்புணத்தி வரும் இகுன்ற மெத்தி வளி குடிபுகுந்திருக்கும் மார்பினான். மழலைகள் விளிம்பில் மேய்ந்த அருவர் முலையுண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான். மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்றுத்து மலை இடிய வந்துணிந்த தோளினான். மயிலையும் அவன் திருக்கையும் அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைத்திருக்க வருமோ